அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் ஆண்டவர். அதாவது நிறைய பேர் குழந்தம் வர வேண்டி திருச்செந்தூர் போவாங்கங்க. அவங்க போகிறவங்க முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் போகணுங்கிற எண்ணம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு நிறைவேறியிருக்கும், நிறைய பேருக்கு நிறைவேறாமல் இருக்கும். நானும் சின்ன வயசுலேருந்து போகணும்னு நினச்சி ரீசெண்டாக தாங்க போயிட்டு வந்தேன். ஆனால் போயிட்டு வந்த உடனேலேருந்து இப்போ வரைக்கும் திரும்ப எப்படா போவோம் அப்படிங்கிற ஒரு மனசு தான் இருக்குது. அவ்வளோ அழகான ரம்மியமான நிம்மதி தரக்கூடிய அவ்வளோ அற்புதமான இடங்க. நான் கடவுளை சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணோங்க. ஆனால் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த கலப்பு எதுவுமே தெரியலங்க. திருச்செந்தூர் ஆண்டவர் மகிமையோ மகிமை தாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ வந்துட்டு குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க புதன்கிழமை சாயங்கால நேரமே திருச்செந்தூருக்கு போயிடணுங்க. போய் கடற்கரையில் தங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக சாமி சன்னதியில் தூங்கி எழுந்து மறுநாள் காலையில் நல்ல கடலில் நீராடிட்டு அதுக்கப்புறமா நீலிக்கிணறுலையும் நீராடி தன்னோட ஈரத்துணிகள் எல்லாம் மாற்றிட்டுங்க. சித்தர்கள் இடம் இருக்கு இல்லைங்களா, 3 சித்தர்களோட கோவில் இருக்கு இல்லைங்களா, அங்கே போகணும். அங்கே போய் இனிப்பு பூந்து வாங்கிட்டு நெய் தீபம் 5 7 முருகப்பெருமானை பார்க்க போகணுங்க. முருகப்பெருமானை பார்த்துட்டு நம்ம சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறங்க 3 சித்தர்களுக்கு காவி துண்டு காவி வேட்டி உணவுங்க. மதியான நேரத்துக்கு 3 பேருக்கு வாங்கிட்டு நம்ம அதே பீடத்துக்கு போனோம் அப்படின்னா, சகல சித்தர்கள் இருந்த அதே பீடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசி வாங்கிக்கணுங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம சாப்பிடணும். இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை வரம் தருவார். இது நாங்கள் மனசார எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்ன பரிகாரங்க. நாங்கள் அதை பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்களும் அதை பண்ணுங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. தொடர்ந்து இதே போன்ற வீடியோக்களை பார்க்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.